திரு ஷாம், வலுவான காரணம் இருக்கணும் 200+ வாங்குறதுக்கு, வலுவான கூட்டணி இருக்கணும், பலமுனை போட்டி இருக்கக்கூடாது, இருதுருவ அரசியலாகவே இங்கே இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே சாதகம் அப்படின்றாரு திரு சுகுணா திவாகர். பலமுனை போட்டிங்கிறது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும். வலுவான கூட்டணி ஏற்கனவே இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வலுவான காரணம் கேட்டீங்கல்ல, அதை அவர் எப்படி அணுகிறாருன்னா, ஆட்சி மாறுவதற்கு ஒரு வலுவான காரணமே இல்லைல்ல, இந்த ஆட்சியே நீடிக்கட்டும் தொடரட்டும் அப்படின்னு மக்கள் 2011-16 நினைச்ச மாதிரியே நினைப்பாங்கன்றார். சுகுணா திவாகர் சொன்னதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், கட்சிக்காரர்களை வேலை வாங்குது. கலைஞர் அதுல ரொம்ப பெரிய கில்லாடிங்கிறது அனைவருக்குமே தெரியும். மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஈக்குவல், அவர் ஃபாதருக்கு ஈக்குவலா தான் அதுல செயல்படுறாரு. இதுக்கான பெரிய உதாரணம் எதுனா 1989 88 செப்டம்பர் 15 ஜெயலலிதா அவர்கள் திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு கிளம்புறாங்க பிரச்சாரத்துக்கு. அவ்வளவு நாளைக்கு முந்தைய கிளம்பிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துக்கு முந்தி. நாங்க பத்திரிகையாளர்கள்லாம் கூடவே போறோம். சின்ன சின்ன கூட்டம், தெருமுனையில ஒரு 10 பேர் நின்னா கூட அங்க நின்று பேசுவாங்க. பெரிய பிரம்மாண்டமான ஜனத்திரள். உங்களுக்கு பெரிய சவால் தான் போல இருக்குன்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா கலைஞர் மேல பல பழைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் மூப்பனாரை முதல்வராக்குவோம், அது ராஜீவ்காந்தி 20 தடவை பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அப்ப களமே ரொம்ப மாறுபட்ட களம் அது. நான் இதுவரைக்கும் அப்படியான ஒரு களத்தை இன்னமும் பார்க்கல. ஆனால் திமுக வெற்றி பெற்றது. ஆளுங்கூட்டணிக்கு 150 இடம், 200 வரலையே தவிர 150. எப்படின்னா, அந்த திமுகவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் கீழ்மட்டம் வரைக்கும் அவங்களுக்கு ஆள் இருக்கு. அதிமுக 2ஆ பழுவுபட்டு இருக்கு. அப்ப ரெட்டையில இல்லாம போயிருச்சு. ஜானகியம்மாள் தலைமையில ஒரு அணி. ஆனாலும் அதிமுக 27 இடம் பிடித்தது. இப்போ நம்ம பொங்கலூர் சொல்ற அந்த பாயிண்ட் தான். அதாவது ஜெயலலிதா இல்ல, எம்ஜிஆர் இல்லைன்னா இனி வரப்போறது இல்லை. ஆனா ரெட்டையில இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு பேஸ் ஓட்டு வங்கி இருக்கு. அது மாறாது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல இந்த தொழில்நுட்ப யுகத்துல சின்னம் தேவையில்லைங்கிறத சீமான் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு. விவசாயி சின்னம் போன பிறகும் மைக் சின்னத்துல அவரால் புது சின்னத்தை, அதுவும் பாராளுமன்ற தேர்தலை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு கௌரவமான ஓட்டு சதவீதத்தை அவரால் பெற முடிந்தது. எனவே அந்த சின்னமும் இன்னைக்கு ஒரு அர்த்தமற்றதாக எனக்கு அந்த சந்தேகம் போய் வருது. ஒரு 50 வருஷமா பார்க்கும்போது சின்னம் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மங்குது என்பது எனது உணர்வு. ஆனால் இந்த 200+ங்கிறது மொத்தம் 12 தேர்தல் நமக்கு நடந்திருக்கு. 1971 இருந்து இன்னை வரைக்கும் ஏறத்தாழ 12 தேர்தல். இந்த 12 தேர்தல் 6 தேர்தல்ல தான் 200+ சாத்தியமாயிருக்கு. அதாவது 197 இருந்து ஒரு 220 வரைக்குமான சாத்தியம் 50% எலெக்ஷன்ல தான் சாத்தியப்பட்டிருக்கு. 50% எலெக்ஷனோட ஒற்றுமைன்னு பார்த்தா நான் சொன்ன ஒற்றுமைகள் வருது அதுல. ஓகே, சரி. வருவான காரணம்னு திரு ஷியாம் சார் சொல்றாருல, அது வருவதற்கான காரணம் இல்லாத போது திமுகவுக்கு சாத்தியம் இல்லையா அந்த 200+ன்றது? திமுக அணி இன்னைக்குள்ள ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டுல 45% வாக்கு பலத்துக்கு தகுதியான கட்சியாக தான் கூட்டணியா திமுக அணி பார்க்குறேன். அதே போல 2வது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 4வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்னைக்குன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டை தாண்டி போகல. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், ஷாம் அண்ணன் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெண்ணகரத்தில் மட்டும் 3வது போனாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை மத்திய மதுரை மேற்கலாம் அவங்க 2வதே நின்றுட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன். ஆல்டர்னேட்டிவ் மாற்றுங்கிறதுல நின்றுட்டாங்க. ஒரு இடத்துல தான் 3வது போனாங்க. இப்போ 4வது இடத்துக்கு ஒரு இடைத்தேர்தலில் போயிருக்காங்க. இதே இடைத்தேர்தல் தான் 2021 இதே தொகுதியில் தான் 2021 ஆண்டு 2வது இடத்துக்கு அதிமுக அணி இருந்தாங்க. இந்த 4வது இடம் மட்டுமல்ல, திருநெல்வேலியில் 3வது இடம், தூத்துக்குடியில் 3வது இடம். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 3வது இடத்திற்கு போய் டெபாசிட் இழந்த நிலைமையில பல இடங்களை இன்னைக்குள்ள அதிமுக அடைஞ்சிருக்கிறாங்க. இத்தகைய ஒரு தோல்வியை மக்கள் திலகம் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ பொது தேர்தலில் அடையவே இல்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்றதே திரு மணிகண்டன் சார்ட்ட கேள்வியா வச்சிடறேன். வேற ஏதாவது முடிக்க வேண்டியது இருக்கா? அடைவில்லைன்னு சொல்றேன். இதுதான் திமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்கு. மீண்டும் நான் சொல்றேன், அத்தனை பொருட்களான அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அல்ல. ஜாமண்ணன் சொன்ன அந்த ரெட்டை இலைங்கிறதையும் நான் அண்ணனோட கருத்தை ஒத்துக்கிறேன். எப்படின்னா, யாருக்கான களமா இருக்கும் 2019 மக்களவை தேர்தலில் சேலம் மக்களவை தொகுதிக்குள் உட்பட்ட எடப்பாடி தொகுதியில் அதிமுக ரெட்டை இலை உதயசூரியனை விட 8000 வாக்குகள் குறைவாக எடுத்தார்கள். இப்பொழுது அதே சேலம் மக்களவை தொகுதிக்குள் எடப்பாடி தொகுதியில் 50,000 வாக்குகள் அதிகம் எடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது 10.5 நமக்கு தந்தாரையா என்று பாமக பலகீனப்பட்டு அதிமுக அந்த இடத்தில் பலப்பட்டிருக்கிறது. களமா இருக்கும்னு கணிக்கிறீங்க? 26
ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல எடப்பாடி இன்னைக்குள்ள டேட்ல முதன்மையா நிற்கிறாரு. என்டிஏல அண்ணாமலை அடுத்து நிற்பாரு. நாம் தமிழர் சீமான் ஜம்பிங்ல வருவார். இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. விஜய் அவரை பொசிஷன் பண்ணணும். ஓகே.